அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் ஆசியோடு உங்கள் தேவிகா பேசுறேங்க. இன்றைக்கு நம்முடைய முருகன் மெசேஜ் பகுதியில உங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களுக்கு முருகப்பெருமான் தரும் தீர்வு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நண்பர்களோ உறவினர்களோ விலகி போனாங்கன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வாரம் ஒரு புதிய தொடக்கத்திற்கான விதையை முருகப்பெருமான் போடுறாரு. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு ஒரு புதிய செய்தி இல்லைன்னா வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படிங்கறத குறிக்குது. இது ஒரு சிறிய தொடக்கமாக இருக்கலாம், ஆனா எதிர்காலத்தில் பெரிய வளர்ச்சியை தரும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முருகப்பெருமான் உங்களுக்கு ஞானத்தை வழங்குவார். 5 ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு நீங்க சமீப காலமா எதிர்கொண்ட பண கஷ்டத்தை காட்டுகிறது. யாரும் உதவலையே அப்படிங்கிற உங்களுடைய ஏக்கம் முருகப்பெருமானுக்கு தெரிகிறதுங்க. வறுமையும் மனக்குறையும் நீங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உதவி கிடைக்காத போது முருகனையே உங்கள் உற்ற நண்பராக நினையுங்கள். இந்த வாரம் ஆரோக்கியத்துல மிக முக்கியமா கவனம் செலுத்தணும். 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு ஓய்வு தேவை அப்படிங்கறத சொல்லுது. ஓயாத உழைப்பால் உங்கள் உடல் சோர்வடைந்துள்ளது. கொஞ்சம் அமைதியாக இருங்கள். தியானம் செய்யறதன் மூலமா முருகனின் குரலை உங்களால கேட்க முடியும். எடுத்த காரியத்துல வெற்றி பெற அவசரப்படாம நிதானமா செயல்படுங்க. முருகப்பெருமான் தன் வேல் கொண்டு உங்களுடைய தடைகளை தகர்ப்பார். பழைய கசப்புகளை மறந்துவிட்டு புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்கவும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்களுக்கு ஒரு அமைதியான முடிவு கிடைக்க போகுதுங்க. இந்த வாரம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லப்படுது. நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இந்த வார இறுதியில வரக்கூடும். மற்றவர்கள் உங்களை மதிக்கல அப்படின்னு வருத்தப்படுறத நிறுத்துங்க. உங்களின் உண்மையான மதிப்பு முருகனுக்கு மட்டுமே தெரியும். எளியவர்களுக்கு ஒருவேளை உணவளிப்பது உங்களுடைய கர்ம வினையை தீர்க்கும். வேலையில் மாற்றம் செய்ய நினைச்சீங்கன்னா இன்னும் சில காலம் பொறுத்திருங்க. இந்த வாரம் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். உங்களுடைய கனவுகளில் முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு நிச்சயம் வழிகாட்ட போறாரு. பிள்ளைகள் விஷயத்துல இருந்த கவலைகள் மெல்ல நீங்கும். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீர்கள். முருகனின் வேல் உங்களை சுற்றி கவசமாய் இருக்க போகுதுங்க. எதையும் நேரடியா பேசாம பொறுமையை கையாளுங்கள். இழந்த செல்வம் மீண்டும் வருவதற்கான வழிகளை முருகன் காட்டுவார். மன உளைச்சலில் இருந்து விடுபட கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்பையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் உழைப்பையும் முருகனையும் நம்புங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் இந்த வாரம் அதற்கான பதில் கிடைக்கும். தர்மம் தலை காக்கும். நீங்கள் செய்த நன்மைகள் இப்போது பலன் தரும். வீண் விவாதங்கள்ல இருந்து விலகி இருப்பது உங்களுடைய மன அமைதியை காக்கும். முருகனின் அருள் உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸை கொடுக்கும். உங்கள் கடமைகளை சரியா செய்யுங்க. பலனை முருகனிடம் விட்டுவிடுங்கள். இந்த வாரம் முழுவதும் சிவந்த நிறம், அதாவது ரெட் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மனக்குழப்பம் வரும்போது முருகனின் பாதங்களை சரணடையுங்கள். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதே கந்தனின் இன்றைய வாக்கு. உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களை பொருட்படுத்தாதீங்க. உங்கள் தனிமை முருகனை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைக்கு தயாராகுங்கள். உங்கள் பொறுமைக்கு தக்க வெகுமதியை முருகன் தருவார். எதற்கும் பயப்படாதீர்கள். வீரம் உங்கள் துணையாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் மன நிறைவான செய்திகள் உங்களை தேடி வரும். வெற்றிவேல் வீரவேல், காரியம் யாவிலும் வெற்றி உண்டாகட்டும். முருகனின் இன்றைய உறுதிமொழி என்னன்னா, என் கையில் வேல் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு ஒரு குறையும் வராது. நான் உன்னை சுமக்கிறேன். நீ உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. வெற்றி உனதே. இந்த ரீடிங் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா கமெண்ட்ல ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. முருகப்பெருமான் உங்கள் குறைகளை தீர்த்து வைக்கட்டும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த ரீடிங் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா கமெண்ட்ல ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. முருகப்பெருமான் உங்கள் குறைகளை தீர்த்து வைக்கட்டும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வேல்வழி பயமழி.